ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் விருதுநகர் ஐடிங் டிரைவர் மக்களே. நேற்று நம்ம டியூட்டியை எடுத்துருந்தோம் மக்களே. என்னன்னு தெரியல, நீ காலைல கூப்பிட்டு கேன்சல்னு சொல்லிட்டாங்க. கிளம்பி ரெடியாக இருந்தோம், கேன்சல் சொல்லாமே. சரி, இப்போ இன்றைக்கி வீட்டில் ரெஸ்ட்டாக போட்டாச்சு மக்களே. இன்றைக்கும் இன்னுமே அந்த காலில் இன்னும் வலிக்குது மக்களே. பாதயாத்திரை போயிட்டு வந்தது, இன்னும் அந்த தொடலாம் ரொம்ப வலிக்குது. ஏதாச்சும் வீட்டில் ரெஸ்ட்டாக போட்டா வீட்டில் வேலை வாங்குறாங்க மக்களே. தக்காளி சோறு வைக்க சொல்கிறாங்க மக்களே. என்ன குடும்பப்படுத்துகிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? வீட்டில் ஒரே ஒரு நாள் தான் வீட்டில் ரெஸ்ட் இருக்காது, அதுக்குமே ரெஸ்ட் எடுக்க மாட்டுறாங்க மக்களே. நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? அதான் சரி, அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க, சரி செஞ்சு கொடுத்துருவோன்ட்டு சில ரெடி பண்ணுங்க. நான் வந்து சும்மா இது மட்டும் பண்ணித்தரேன் அப்படின்னு அதை செஞ்சு விட்டுருக்காங்க மக்களை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குளத்தெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க, குளத்தெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இல்லை எங்களுக்கு மாதிரி தான் உங்களுக்கு இருக்கா? சரிங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து. சரிங்களா? போர் அடிக்குது. நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறப்ப யாரும் என்னை கூப்பிட மாட்டுறாங்க. நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அந்நேரம் தான் மக்களே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியலைங்க. கடுப்பாக இருக்குது வீட்டிலே உட்காடுறதுக்கு. செட்டுக்கு தான் போகணும். அந்த வீட்டில் கூட்டம் முட்டு வச்சு கொடுத்துட்டு. ஹாய் மக்களே, குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் வெறிஞ்சூட குக்கர் சூடாகணுன்னா எண்ணெயை ஊற்றி வச்சு மக்களே. வாங்க அப்படியே கடுகு எடுத்து கடுகு கொதிக்க தெரியுதா? கடுகு நல்லா வெடிச்சு வரவுமே கருவேப்பிலையை போட்ட வேண்டியதான். கருவேப்பிலையும் நல்லா இதாகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு கிண்ட வேண்டியதான் மக்களே. நல்லா அப்படியே பொன்னேரமாக நல்லா அப்படியே இதாகணும். சரிங்களா? அடுத்து அப்படியே இந்த கொத்தமல்லி புதினா உள்ள கொத்திட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான். போடு. போடு. அப்படியே இதே ஒருக்கா கிண்டி விட்டோம்னா நல்லா அப்படியே இதையும் நல்லா அப்படியே வதங்கணும். பொன்னேரமாக வதங்கணும் அப்படியே. சரி, ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பட்டை சோம்பு பாக்கெட்டை பிச்சு கொட்டலாமா? வாங்க கொட்டுவோம். பட்டை சோம்புக்குள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கசகசா சோம்பு, இது வந்து கல்பாசி, பட்டை, ஏலக்காய். இது ஒரு கிண்டி விட்டோம்னா அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதாகட்டும். வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டுக்கலாம் மக்களே. இதையும் நல்லா அப்படியே பொன்னேரமாக அப்படியே வளர்க்கணும் மக்களே.
மெயினாக வந்து சிம்மில் வச்சு தான் வதக்கணும், ஃபுல்லாக வச்சுட்டாங்க கருகி போகும். சரிங்களா? ம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்து வந்து தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டுருவோம். அப்படியே இதையும் ஒரு கிண்டிட்டு அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். உங்களுக்கு போட தெரிஞ்சால் உப்பு போடுங்க, இல்லைன்னா வீட்டில் யாராவது உப்பு போட்டு தெரிஞ்சாலுமே போட்டுருங்க. சரிங்களா? அப்படியே உப்பு போட்டதுக்கப்புறம் இது ஒரு கிண்டிட்டு, ஏன்னா உப்பு போட்டால் தான் தக்காளி நல்லா வதங்கும். சரிங்களா? அதெல்லாம் நல்லா இது பண்ணுங்க.